முத்தையா தான் பணத்தை வந்து இந்த மாதிரி வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து முத்தையா வந்து கேள்வி கேட்குறாங்க. ஒரு வேளை நீ சொல்லலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அழறாங்க. நம்ம பொன்னிக்கிட்ட வந்து சக்தி சொல்கிறார், நீ கவலைப்படாத பொன்னி, கண்டிப்பாக சீக்கிரமாகவே மாமா வெளியே எடுத்துடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டோன்னே என் அப்பா எனக்கு வேணும், என் அப்பா பாவம், அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து சக்தி யோசிக்கிறாரு, இதை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சக்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இந்த படத்தை வந்து திருடனை நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது வந்து முத்தையா மாமா வெளியே எடுக்கணும். என்ன பண்ணுறாரு, திருடனை தேடி போகிறாரு, எல்லா இடமும் விசாரிக்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து எல்லா இடத்தையும் விசாரிக்கிறாரு. அதே மாதிரி பணத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களையும் போய் பார்க்குறாரு, அவங்களையும் பிடிச்சி விசாரிக்கிறாரு, அவங்கள வந்து நல்லா வந்து பயமுறுத்தி வந்து உண்மையை வந்து வெளியே வாங்குறாரு, அவங்களையும் பிடிச்சிட்டு அதே மாதிரி திருடனையும் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இங்கே வந்து முத்தையா வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும், இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் பொண்ணு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு சக்தி. இந்த மாதிரி சார் இவர் மேலே எந்த தப்புமே இல்லை, இந்த திருடை தான் அந்த பணத்தை வந்து திருடிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த திருடனை அடித்து உதச்சி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த திருட உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இது மாதிரி நான் தான் வந்து அந்த பணத்தை வந்து திருடிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்னை திருட வச்சதே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த மைனர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து ஆமாங்க, என்னையும் அந்த ஆள் தான் வந்து இந்த மாதிரிலாம் பேச சொன்னார், எனக்கும் முத்தையாக்கும் பகை இருந்தது, அதை பயன்படுத்தி என்னை இப்படி வந்து பேச வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி, அந்த மைனரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஊர் மக்கள் கிட்ட எல்லா கிட்டையுமே வந்து போலீஸ் உண்மையை சொல்கிறாங்க, முத்தையாக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவரை வந்து நல்லா சிக்க வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஊர் பொதுமக்கள் எல்லாம் முத்தையா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே வந்து முத்தையா வந்து என்ன பண்ண திறமை தவிக்கிறாரு. இங்கே வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து சக்தி தான்மா, சக்தி இல்லைன்னா நேரம் நான் அசிங்கப்பட்டு அவமானத்திலே வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா கண்கலங்குறாரு. உடனே சக்தியை தேடி நம்ம பொன்னி வந்து போகிறாங்க. பொன்னி ஓடி போய்ட்டு சக்தி வந்து ஊரை விட்டு போயிடலாம், இதுக்கப்புறமா உங்களுக்கு தொல்லை கொடுக்க வேணான்னு கிளம்புறாரு. கரெக்டாக அந்த டைமில் பொன்னி அங்கே போயிட்டு சக்தியை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுறாங்க. தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், வேணும் தான் நான் வந்து உங்களை வெறுக்கிற மாதிரி பண்ணேன், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சி அழுறாங்க. அங்கே வந்து முத்தையா வராரு. முத்தையா பார்த்து ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இவ்வளோ நாள் உங்களை பிரித்து வச்சதே ரொம்ப பெரிய பாவம், இந்நேரம் வந்து சக்தி மாப்பிள்ளை இல்லைன்னா என் கதை என்ன ஆயிருக்கும், இந்த உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லவர், அவர் தான் நம்மளுக்காகவே அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுமா, இதுக்கப்புறம் உங்களை நான் பிரித்து வைக்க மாட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து கரெக்டாக இங்கே என்ன பண்ணுறாங்க, சக்தியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த ஊருக்கு வராங்க. அவங்கள பார்த்து இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஜெயா என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து பார்க்க வராங்க. ஜெயா பார்த்து எல்லாருமே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட வந்து ஜெயா மன்னிப்பு கேட்குறாங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிட்டு பொண்ணி, இவ்வளோ நாள் என் பையனை நான் விட்டு பிரிஞ்சதில் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலேயே வந்து ஓ மேலேயே தெரியும், குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுக்காம இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிட்டு பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து இதுக்கப்புறம் வந்து பொண்ணு தான் எங்கள் வீட்டு மருமக, பொண்ணியை வந்து எப்படி நாங்கள் பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்போம், இதுக்கப்புறம் முத்தையா நீயும் இங்கே தனியாக இருக்க வேணாம், இங்கே கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து சக்தியோட அப்பா அதை கேட்டு இல்லைப்பா, நான் இந்த ஊரில் இருக்கணும் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் இங்கே இருந்துடுறேன், பொன்னியை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. சரி, பொன்னியை விடுறதுக்காக வருவேல்ல, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பொன்னியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க.